அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு குர்ஆன் வசனம் மனனம் செய்வோம். அத்தியாயம் 2 அல் பக்ரா பசுமாடு. வசனம் 20. யகாது கிட்டத்தட்ட, அல் பர்கு அம்மின்னல், யஹ்தஃபு பறிக்க பார்க்கிறது, அப்சாரஹும் அவர்களின் பார்வையை, குல்லமா எப்போதெல்லாம், அதாஅ ஒளி தரும், லஹும் அவர்கள், மஷவ் நடக்கிறார்கள், ஃபீஹி அதில், வ இதா மேலும் எப்போதும், அல்தம இருள் சூழ்ந்து கொள்ளும் போது, அலைஹிம் அவர்கள், காமு நின்று விடுகிறார்கள், வலவ் ஷாஅ மேலும் நாடியிருந்தால், அல்லாஹு அல்லாஹ், லதஹப பறித்திருப்பான், பி சமீஹிம் அவர்களின் செவிப்புலன்களையும், வ அப்சாரிஹிம் அவர்களின் பார்வையையும், இன்ன நிச்சயமாக, அல்லாஹ அல்லாஹ், அலா மீது, குல்லி ஷையின் எல்லாவற்றின் மீதும், கதீர் வல்லமை உடையவன். யகாது அல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும், குல்லமா அதாஅ லஹும் மஷவ் ஃபீஹி, வ இதா அظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. அம்மின்னல் அவர்களின் பார்வையை பறித்துவிட பார்க்கிறது. மேலும் எப்போதெல்லாம் ஒளி தரும்போது அவர்கள் நடக்கிறார்கள், அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது அவர்கள் நின்று விடுகிறார்கள். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களின் செவிப்புலன்களையும் அவர்களின் பார்வையையும் பறித்திருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் வல்லமை உடையவன்.